ஹாய், இன்றைக்கி நம்ம ஆர்ட் டீச்சர் ட்ரைனிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் தான். இது வந்து சீனியர் லெவல் பெயிண்டிங். அதாவது சீனியர் லெவல் பெயிண்டிங் ப்ரீ ஜூனியர் லெவல், ஜூனியர் லெவலாக இருந்தாலும் அதுலேயுமே ப்ரீ ஜூனியர் லெவல்லையுமே சீனியர் லெவல் வரைக்கும் இருக்குது. ஜூனியர் லெவல்லுமே ப்ரீ ஜூனியர் லெவல் இருக்குது. சீனியர் லெவல்லுமே ப்ரீ ஜூனியர் சீனியர் லெவல் ட்ராயிங்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை உங்களுக்கு தனித்தனியாக அனுப்பியிருப்பேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எப்போவுமே ஸ்டார்டிங் பெயிண்டிங் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் 8 இயர்ஸ் மேலே இருந்தாலே அவங்களுக்கு ப்ரீ ஜூனியர் ஒரு பெயிண்டிங் கொடுத்துட்டு, ஜூனியர் லெவல் பெயிண்டிங் கொடுத்துட்டு, அப்புறம் சீனியர் லெவல் பெயிண்டிங் நிறைய கொடுங்க. பிகாஸ் அவங்க எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆகணும். அதனால் இதுலையுமே கொடுங்க, அதுலேயுமே கொடுங்க. இப்போ ஜூனியர் லெவல் பையன் ஒருத்தன் வரான் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவனுக்கு ப்ரீ ஜூனியர் லெவலும் கொடுங்க. அது முடித்த உடனே ஜூனியர் லெவல் கொடுங்க. அதுக்கப்புறமா சீனியர் லெவல் டயக்ராமும் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு கொடுங்க. ஸோ எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெயிண்டிங்னா, இதில் பேசிக் பெயிண்டிங்கும் கவர் ஆகும். ஸோ அதனால் நான் என்னென்ன சொல்கிறேன்றதை கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பெயிண்டிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம சின்ன வயசில் இப்போ குழந்தைங்களுக்குலாம் என்ன கொடுப்போன்னா, க்யூடிப் வச்சு பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணியிருப்போம். இது ப்ரஷ் வச்சு பண்ணுறதுனால இதில் சில ரியலிஸ்டிக் பெயிண்டிங் கொண்டு வரணும். அப்போ எப்படி கொண்டு வர்றதுன்னா, நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஹட் வரைஞ்சிருக்கேன், ஒரு சீனரி வரைஞ்சிருக்கேன். மோஸ்ட்லி சீனரிஸ் தான் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பெயிண்டிங் ஈஸியாக கற்றுக்க முடியும். இதுக்கப்புறம் போக போக ஆப்ஜெக்டோ இல்லை அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக அவங்க வரைகிறதுக்கு அவங்க கற்றுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீனரி கொடுங்க. அப்போ தான் சீனரி ஒரு ஹட்டு இப்படி தான் இருக்கணும், ஒரு ட்ரீ இப்படி தான் இருக்கணும், ஒரு மலை இப்படி தான் இருக்கணுன்ற அதில் எந்த ரூல்ஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்க, ஒரு பனானா கொடுத்தீங்கன்னா அந்த பனானா கோணலாக வரைஞ்சி அதில் ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் நிறைய சீனரி ப்ராக்டிஸ் பண்ணட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஹட் வரைகிறேன். ஒரு சீனரி பிக்சர் தான். ஒரு ஹட்டு, ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு இது கொடுக்குறேன். ஸோ நம்ம நான் இப்போ என்ன வரைஞ்சிருக்கேன்னா, ஒரு பனானா ட்ரீ வரைஞ்சிருக்கேன், 2 ஹட்டு கிட்ட இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன், ஒரு பாத்வே வரைஞ்சிருக்கேன், 2 ஸ்டோன் வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் க்ளவுட்ஸு, அப்புறம் பக்கத்தில் புஷ்ஷஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த எப்போவுமே நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பென்சிலை கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் பெயிண்டிங் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம பிளாக் அவுட்லைனும் கொடுக்க முடியாது, நம்ம லாஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பார்த்து வரைங்க. ஸோ இப்போ நான் பனானா ட்ரீ வரைஞ்சிட்டேன். இப்போ எப்படி பெயிண்டிங் அடிக்கிறது நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் க்ளவுட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், எப்போவுமே இப்போ ஒரு ஸ்கெட்ச் பெனில் நம்ம வரைகிறோம், ஒரு ப்ரஷ் பெனில் வரைகிறோம், ஒரு க்ரையான்ஸில் வரைகிறோம், இல்லை கலர் பென்சிலில் வரைகிறோம். நம்ம எந்த மீடியம்ஸில் வரைஞ்சாலும் மேலேருந்து கீழே தான் நம்ம ட்ரா பண்ணணும். பிகாஸ் நம்ம கைப்பட்டு கீழே அழியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு ரூல்ஸ் என்னென்னா, மேலே பெயிண்டிங் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் கீழே பெயிண்டிங் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ரூல். இதில் ஒரு ரூல் என்னதுன்னா, இப்போ நம்ம பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக பண்ணுற போது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ஒரு கலர், கண்டிப்பாக லைட் பேக்ரவுண்ட் கலர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கலர் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கலர் இருக்கும். அப்போ தான் நம்ம 3D ரியலிஸ்டிக்காக நம்ம கொண்டு வர முடியும். இப்போ வானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எடுத்த உடனே நான் ப்ளூ கலர் கொடுத்துட்டு
இப்போ நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டர் கலர் பொறுத்த வரைக்கும் நிறைய வாட்டர் இருக்கணும், கொஞ்சம் தான் பெயிண்ட் இருக்கணும். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இந்த ப்ளூ கலரை வந்து நான் க்ளவுட்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் திக்காக கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், வாட்டர் எடுத்து நான் ஃபுல்லாக வந்து மர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துகிட்டு நான் வந்து அடிச்சிட்டேன். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் பண்ணுற பார்த்திங்களா, நிறைய வாட்டர் எடுத்து லைட்டாக கொஞ்சோண்டு ப்ளூ எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். அந்த க்ளவுட்ஸ் மேலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு மேலே இருக்கிற க்ளவுட்ஸை வந்து டார்க்காக நம்ம ஃபில் பண்ணணும். எதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன்னா, இது வந்து இம்பார்ட்டண்ட். அதனால இப்போ பாருங்கள், நம்மளால் வந்து இந்த இடத்துலலாம் நம்ம தொட முடியாது. அப்போ வந்து நம்மளுக்கு பட்டு டார்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சில இடத்துல வந்து. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ லைட் ப்ளூ கலர் இருக்கிறது வந்து பின்னாடி இருக்கும், அந்த க்ளவுட்ஸ் டார்க் ப்ளூ க்ளவுட்ஸ் வந்து முன்னாடி இருக்கும். அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம சொல்லித்தரும் போதும் ஃபஸ்ட்டு வந்து லைட் கலர்ஸ் அந்த வாட்டரை டிப் பண்ணி நம்ம வந்து வெறும் ப்ரெஷ்ஷால் ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல அடிச்சுட்டு கூட நம்ம லைட்டாக ப்ளூ கலர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு க்ளவுட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க்கு யூஸ் பண்ணி நம்ம க்ளவுட்ஸை வந்து கொண்டு வந்திங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பனானா லீஃப் பண்ணும்போது நான் இதை சொல்கிறேன். ஆக்சுவலாக இது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிகாஸ் சில இடத்துல வந்து நம்மளுக்கு விட்டு போயிருக்கும், ஒயிட்டாக பேட்ச் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கிட்ட போய் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் ஒட்டி திருப்பி டார்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளவுட்ஸ் கொடுத்தணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ரியலிஸ்டிக் லுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், நான் பனானா லீஃப் கொடுக்க போகிறேன். நீங்கள் பனானா லீஃப் பார்த்துருக்கீங்களா? பனானா லீஃப்பில் வந்து என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கும். எப்போவுமே கலர் சொல்லும் போது அந்த லைட் பட்டு என்ன கலர்ஸ் இருக்குமோ அப்படி அதை சொல்லணும். ஓகேவா? லைட் படும்போது, சன்லைட் படும்போது பனானா என்னென்ன கலர்லாம் இருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து எல்லோ கலர் இருக்கும், லைட்டாக எல்லோ கலர் இருக்கும். ஏன்னா லைட் க்ரீனும் அந்த வெளிச்சமும் படும்போது அது எல்லோ கலரில் நம்மளுக்கு காட்டும். ஸோ அதனால் நான் லைட் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் டார்க் க்ரீன் அதாவது லைட் க்ரீன் கொடுத்துட்டு எல்லோ கலர் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டு நம்ம லைட் க்ரீன் கொடுக்கலாம். அதனால் வந்து
வந்து எப்போவுமே லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலராக நம்ம கொண்டு வரும்போது அந்த அந்த பெயிண்டிங் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ நம்ம க்ளவுட்ஸ் கொடுத்தது வந்து தப்பு. நம்ம க்ளவுட்ஸை வந்து எப்படி பண்ணணும்னா ஃபுல்லாக ப்ளூ கலர் நல்லா வாட்டரில் டிப் பண்ணி நல்லா தண்ணியாக அந்த லைட் ப்ளூ கலரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம க்ளவுட்ஸ் வந்து கொடுத்தோன்னா ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டு லைட்டாக நான் வந்து லைட் க்ரீன் கலர் கொடுத்துட்டு நான் அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ அந்த ரியலிஸ்டிக்காக வரதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு சில இடத்துல மட்டும் அந்த எல்லோ கலர் அப்படியே வச்சுட்டு நான் இந்த லைட் க்ரீனை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ நிறைய வாட்டரை யூஸ் பண்ணால் தான் இது வந்து இந்த வாட்டர் கலரில் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ வந்து நம்ம நிறைய வாட்டர் கொஞ்சம் பெயிண்ட்டு. ஸோ இப்போ நான் எல்லோ கலர் க்ரீன் கலர் லைட் க்ரீன் கொடுத்துட்டேன். அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம வந்து சில இடத்துல நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சன்லைட் இருந்தால் ஒரு இடத்துல ஷேடோ இருக்கும். சில இடத்துல வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும்னா டார்க் க்ரீனாக தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லைட் க்ரீனையும் கொஞ்சம் பிளாக்கும் எடுத்து டார்க் க்ரீன் மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் வந்து அவுட்லைன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். சில இடத்துல மட்டும் நான் ஹைலைட்ஸ்க்காக நான் வந்து டார்க் க்ரீனு கொடுக்குறேன். டார்க் க்ரீன் இருந்தால் டார்க் க்ரீன் கொடுக்கலாம், இல்லைனா வந்து பிளாக் வித் லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து டார்க் க்ரீன் வந்துடும். இப்போ வந்து நான் சில இடத்துல தான் கொடுக்குறேன் பாருங்கள், சில இடத்துல தான் நான் வந்து இந்த பிளாக் நான் கொடுக்குறேன், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பனானா ட்ரீ தான். பனானா ட்ரீயில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ கலர் கொடுத்தோம், அடுத்தது லைட் க்ரீன் கொடுத்தோம், அடுத்தது வந்து நம்ம டார்க் க்ரீன் மாதிரி ஒரு ஷேட் கொடுக்குறோம். ஸோ வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பெயிண்டிங் வந்து நம்ம சொல்லித்தரணும். இது வந்து சீனியர் லெவல் பெயிண்டிங்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணணும். ப்ரீ ஜூனியர் லெவல், ஜூனியர் லெவலில் நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பொறுமையாக எந்தெந்த கலர் எந்தெந்த ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து கலர்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சீனரி எடுத்து அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர், லைட் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். லைட் ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் காயட்டும். நம்மளுக்கு வந்து இன்னும் ஏதாவது கலர் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு காயட்டும். ஸோ அதனால் அதுக்கு அடுத்தது நான் போகிறேன். பாருங்கள் நான் எப்படி கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு, மேலே க்ளவுட்ஸ், அடுத்தது பனானா, அடுத்தது ஹட்டோட டாப்பு. இப்போ நான் வந்து ஹட்டு பாருங்கள், ஹட்டு பார்த்திங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு வெக்கோல் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு எல்லோ கலர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சந்தனம் கலர் இருக்கும். அதாவது எல்லோவும் லைட்டாக வந்து ப்ரௌனும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரும் இருக்கும், அதுக்கப்புறம் பிளாக் கலரும் இருக்கும். ஸோ இத்தனை கலரும் அதில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒரு டைமில் ஒரு கண்ணு தெரியும், ஒரு டைமில் ஒரு கலர்ஸ் தெரியும். ஸோ இப்போ நான் வந்து அந்த சந்தன கலர் நான் வந்து கொடுக்குறேன்.
கொடுத்ததுக்கப்புறம் அதை லைட்டாக கொடுக்குறேன். இப்போ நான் பாருங்கள், நான் இத்தனை கலர் சொன்னதில் வந்து லைட் கலர் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்தது தான் நம்ம டார்க் ஷேட் வந்து மேலே கொடுக்கணும் காய. ஸோ இப்போ நான் வந்து இந்த சந்தன கலர் வந்து நல்லா எடுத்துகிட்டு, ஸோ இந்த கலர்ஸ்க்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த கலரை வச்சு நீங்கள் வந்து பசங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக அந்த பேல் எல்லோ கலர் நான் வந்து ஃபுல்லாக, அதாவது அதே மாதிரி டெக்ஸ்சர் பாருங்கள். க்ளவுட்ஸ் எப்படி இருக்கும், க்ளவுட்ஸ் மாதிரி அப்படியே நம்ம அப்படியே சுற்றி நம்ம க்ளவுட்ஸ் அடிச்சிருப்போம். லீஃப் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல வந்து விழும். அப்போ அந்த மாதிரி நம்ம பெயிண்டிங் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த ஹட் எப்படி இருக்கும், ஹட்டோடது குச்சியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம வரையணும். இப்போ இந்த ப்ரெஷ்ஷில் போய் நம்ம ஹட்டுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஹட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோ கலர் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. அந்த டெக்ஸ்சர் வந்து மாறிடும். ஸோ நம்ம இப்போ பாருங்கள், ஃபேன் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஃபேன் ப்ரஷ் எடுத்து நான் இப்போ வந்து இதில் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ப்ரௌன் கலர் இந்த மாதிரி நம்ம அந்த இது எப்படி இருக்குமோ, அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் அடுத்தது நான் ப்ரௌன் கலர் எடுத்து லைட்டாக கொடுத்துக்கிறேன். லைட்டாக ப்ரௌன் கலர் எடுத்து அந்த டெக்ஸ்சர் வரத்துக்காக சில இடத்துல அந்த இது விழறா மாதிரி, அந்த ஹட்டு வந்து கீழே விழறா மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் சில இடத்துல தான் கொடுக்குறேன், அப்புறம் நான் வச்சுட்டேன். பிகாஸ் இந்த டெக்ஸ்சர் கூட நம்மளுக்கு மெயின். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரௌன் கலரே எடுத்து அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைனை எப்படி கொடுக்குறேன் பாருங்கள், அந்த ஓலை வந்து விழறா மாதிரி, அந்த மாதிரி தான் கொடுக்கணும், ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஓலை வந்து விழறா மாதிரி நான் வந்து இதுக்கு வந்து டெக்ஸ்சர் கொடுக்குறேன். ஸோ ஒரு பிக்சருக்கும் ஒரு மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்கணும். அதையுமே நம்ம சொல்லணும் குழந்தைங்களுக்கு. ஸோ நான் அடுத்தது வந்து நான் ஹட்டோட கீழே வந்து நான் கொடுக்க போகிறேன், வீடுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நான் நல்லா ப்ரெஷ்ஷை கழுவிட்டு, இந்த ப்ரெஷ் வந்து ரவுண்டு ப்ரெஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், ரவுண்டு ப்ரெஷ்ஷு. இப்போ நான் பாருங்கள், தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஸோ தண்ணி வந்து லைட்டாக ஒரு க்ரே கலர் வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா நான் ஏற்கனவே அடிக்கிறதுனால நான் தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இந்த தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கலர் கொடுக்குறது பேர் வெட் ஆன் வெட்டு. தண்ணி இல்லாமல் நம்ம டைரெக்டாக கொடுக்குறது பேர் ட்ரை ஆன் வெட்டு. இது 2 விஷயம் இருக்கும். வெட் ஆன் வெட் வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, நம்ம வாட்டர் பெயிண்டிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்டரெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த க்ரே கலர் சம்திங் எடுத்து நம்ம வச்சோன்னா அது அப்படியே வந்து ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லுக்கு கிடைக்கும். இது வந்து வாட்டர் கலரில் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நான் வந்து அடுத்தது வந்து நான் க்ரே கலர் எடுத்து நான் இப்போ அடிக்க போகிறேன். ஸோ ப்ரஷஸ் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் நிறைய கலர் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், இது க்ரீன் கலரு நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் கழுவாமலே விட்டுட்டுருக்கேன் போல். ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கான்னு சொல்லிவிட்டு மைல்டாக சோப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ரஷ்ஷு போட்டு
நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து கழுவணும். அதே மாதிரி ப்ரெஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டு ப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும். இந்த லோக்கல் ப்ரெஷ்லாம் வாங்கினா ஊற வச்சிங்கன்னா அந்த ஹேர்லாம் வந்துடும். ஸோ அதனால் பிராண்டட் ப்ரெஷ் வாங்கிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே வாட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுனால நான் பிளாக் எடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து அங்கங்கே நான் கொடுத்துக்கிறேன் ஹைலைட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் நான் அந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணேன்னா அது க்ரே கலர் ஆகிடும். ஸோ உள்ளே வந்து நான் இப்போ வந்து ஒரு சாண்டில் கலர் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாத்வேயில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்வேலையுமே லைட் கலர், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டார்க் கலர், அதுக்கு மேலே ஒரு டார்க் கலர் ஹைலைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து ரொம்ப லைட்டாக ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரொம்ப லைட்டாக தண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப அதை விட கொஞ்சம் லைட்டாக கொடுக்குறேன். அடுத்தது வந்து கொஞ்சம் ப்ரௌன் வந்து நல்லா ப்ரஷில் எடுத்துக்கிட்டு அந்த ஹைலைட்ஸ் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன் பாத்வே வரதுக்காக. இந்த சைடில் வந்து பாத்வேவை அவுட்லைனாக கொடுக்குறேன். பாத்வே விட்டுட்டு அப்போ தான் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக ஒரு வே போகிற மாதிரி இருக்கும், ஒரு வழி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் பக்கத்துலலாம் எல்லோ கலர் கொடுக்குறேன். எதுக்கு எல்லோ கலர் கொடுக்குறேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு புஷ் வரைய போகிறோம். ஸோ க்ரீன் கலர் எப்படி இருக்கும், க்ரீன் கலர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு எல்லோ கலர், ஒரு லைட் க்ரீன், ஒரு டார்க் க்ரீன், ஒரு பிளாக் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் எல்லா இடத்துலையுமே எல்லோ கலர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன்.
இப்போ ட்ரீ நல்லா காஞ்சிருச்சு, பனானா ட்ரீ. இது இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் டார்க் க்ரீன் ஹைலைட்ஸாக நான் கொடுக்குறேன். ஸோ எங்கெல்லாம் ஹைலைட்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஹைலைட்ஸாக நான் கொடுக்குறேன். ஸோ இது நம்ம முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாப்பப் ஆகிறதுக்கு, ட்ராயிங் நல்லா பெயிண்டிங் வந்து நல்லா பாப்பப் ஆகிறதுக்கு, நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளாக் ஜெல் பென் எடுத்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். எனக்கு வந்து இன்னும் காயலை பெயிண்டிங்ஸு, பட் இருந்தாலும் நான் கொடுக்குறேன். நல்லா காஞ்சிட்ட பிறகு நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து பாப்பப் ஆகி காட்டும். நல்லா அப்படியே பெயிண்டிங் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு காட்டும். இப்போ எனக்கு காயாததுனால நான் வந்து அப்படியே அது மேலேயே கொடுக்குறேன்.
So senior level painting, watercolor painting is over. Thank you.